ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற சேக் எஃபெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேக் எஃபெக்டில் நான் கொடுத்துருக்கிற எஃபெக்டை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவை எடிட் வந்து பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 4:5 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இமேஜோட சைஸை 4:5 சேஞ்ச் பண்ணணும். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. 4:5 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாப்பில் போயிருக்கலாம். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அப்படி உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ராப்ஸ் இருக்கும். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ராப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் லேயரோ இல்லாட்டி பிளாக் லேயரோ அது நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வது 2 ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜை எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். நான் இப்போ எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு இமேஜை நான் வந்து சேவ் பண்ணேனோ அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜ் பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறீங்களோ உங்களுடைய எல்லா இமேஜையும் 4:5 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து பேக் போய்க்கிறேன். மறக்காமல் உங்களுடைய எல்லா இமேஜையும் 4:5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080 ஃபில் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோங்கிற ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை நீங்கள் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆடியோ ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் வைக்க போகிறீங்களோ உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இந்த ஃபோட்டோவை நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறோம். நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலேருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோட்டோவை மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆர் மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆர் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை ஆடியோட எண்டு வரையாக எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடுவோம். பேக் வந்துக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் 1 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டுங்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்டை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய நியூ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுடைய இமேஜுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்டில் ஒரு பிளர் எஃபெக்ட் எல்லாமே சேர்ந்து உள்ளே வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான குறிப்பை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிடுவோம். பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு 1 இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 6 மார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய நியூ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த குறிப்பை இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனை டைப் பண்ணவே தேவையில்லை. நம்ம வந்து காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாலே போதும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. என்ன ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆட் பண்ண ஆடியோ உங்களுக்கு வந்து தெரியும். அந்த ஆடியோவோட நேம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் என்ன ஆடியோ ஆட் பண்ணீங்களோ அந்த நேமை கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அந்த ஆடியோ நேமை டைப் பண்ணி பக்கத்தில் லிரிக்ஸ்னு போட்டாலே போதும். அந்த ஆடியோக்கான ஒரு பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் லிரிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் என்ன பண்ணு கேட்டீங்க, அந்த லிரிக்ஸ் பேராகிராஃபில் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆடியோ வந்து வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட ஆடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு ஆடியோ நீங்கள் ஆட் பண்ண அந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகும். அந்த வார்த்தை அந்த லிரிக்ஸ் பேராகிராஃபில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் வந்து கிடைக்கும். அதில் உங்களோட லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு பார்த்துக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்க அந்த ஆடியோட லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னோட ஆடியோக்கு தகுந்த மாதிரியான அந்த லிரிக்ஸில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வேர்டை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் பேக் வந்துட்டு என்னோட அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன், நான் ஒரு ஆடியோ ஆட் பண்ணேன். அந்த ஆடியோவை நான் சர்ச் பண்ணிவிட்டு அந்த லிரிக்ஸ் பேராப்பில் இங்கே எனக்கு என்ன ஆடியோ வந்து ப்ளே ஆகுதோ அந்த ஆடியோவோட ஃபஸ்ட்டு 2 வார்த்தையை மட்டும் நான் காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணக்கப்புறம் இந்த குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து பேக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. எடிட்டர்ஸ் போனக்கப்புறம் இதில் என்னோட சேனல் நேம் கொடுத்துருக்கேன்னா அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 வார்த்தையோ இல்லாட்டி ஒரு வார்த்தையோ நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அந்த வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரை வந்து கொடுத்துக்கோங்க. அந்த நீங்கள் ஆட் பண்ண அந்த லிரிக்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப் லெட்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த லிரிக்ஸுக்கான ஃபாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஃபாண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இந்த இடத்துல ஒரு 6 மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஃபாண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரி பேரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எந்த இடத்துல இருக்குன்னு தேடி பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்டை லைட்டாக கிளிக் பண்ணாலே போதும். அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட் நேம் இங்கே டைப் பண்ணாலே போதும். அந்த ஃபாண்ட் உங்களுக்கு உள்ளே வந்து ஆட் ஆயிருக்குமா, அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த லிரிக்ஸுக்கான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து டிக் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எமோஜி வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். லிரிக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி இருக்கா, அந்த எமோஜியை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. நான் கொடுத்துருக்க எமோஜி பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பலாட்டி அந்த எமோஜியை அழிச்சு விட்ருங்க. கீழே பார்த்தீங்கன்னா எமோஜி ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்கள் இதில் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச எமோஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எமோஜி ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்துராஜ் கிரியேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஷுங்கிற ஃபோல்டர் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன் இமேஜோட சைஸை 4:5 சேஞ்ச் பண்ண சொன்னேன். நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டேன். அதில் ஒரு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம்.
பேக் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த குரூப் ஒன்றை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணி காப்பி மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த குரூப் வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல உள்ள ப்ளே பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்க. நீங்கள் ஒரு 2 வார்த்தையை காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த 2 வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. இப்போ சப்போஸ் எனக்கு நான் ஆட் பண்ண அந்த 2 வார்த்தை வந்து இந்த இடத்துல வந்து முடியுதுன்னா ஓகேவா, இப்போ இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படுது. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆர்மர்க்கை கிளிக் பண்ணி எஸ்டன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வார்த்தையை காப்பி பண்ணி உள்ளே வந்து ஆட் பண்ணேன். அந்த ஆட் பண்ண அந்த 2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ அது வரையும் இந்த குரூப் வந்து எனக்கு இருக்கணும். ஓகேவா, அதனால நான் இந்த ப்ளே பண்ண கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பார்க்குறேன். நான் ஆட் பண்ணியிருக்க அந்த 2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அந்த 2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதோட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு இந்த கேப் வரையாக பார்த்தீங்கன்னா அந்த குரூப் வந்து இல்லை. அந்த குரூப்பை வந்து எஸ்டன் வந்து பண்ணணும். அதனால அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்பீட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த ஆரம்பத்தை கிளிக் பண்ணி எஸ்டன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வச்சுக்கோங்க. இந்த குரூப் முடிகிற அதே இடத்துல வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டீங்க. காப்பி பண்ண அந்த பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அகைன் அப்படியே பேக் போயிட்டு உங்களோட ஆடியோட அடுத்த 2 வார்த்தை ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம 2 வார்த்தை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த 2 வார்த்தையை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ரைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. நீங்கள் டேரெக்டாக லிரிக்ஸை மட்டும் கிளிக் பண்ணி எடிட்டர்ஸ்க்கு வந்து போயிட்டு அதுக்கு ஆல்ரெடி அதில் இருக்கிற அந்த லிரிக்ஸை இதே மாதிரி டெலிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீசெண்டாக காப்பி பண்ண அந்த லிரிக்ஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸில் ஃபஸ்ட் வேர்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டர் வந்து கொடுத்துக்கோங்க, டிக் கொடுத்துக்கோங்க. எமோஜி ஒவ்வொரு லிரிக்ஸுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஒரே எமோஜியை வந்து விட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மீடியாக்கான செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அடுத்த பேக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் குரூப்பில் வச்சுக்கோங்க. மறுபடியும் அகைன் இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வார்த்தை ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த 2 வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல முடியுதுன்னா அங்கே வச்சுக்கோங்க. இந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு ஸ்பீட் ஐக்கானை கிளிக் பண்ணி இதே மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்போஸ் இந்த நீங்கள் வந்து 2 வார்த்தை ஆட் பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல ப்ளே பண்ண கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுவீங்க. இதோட உங்களுக்கு முடியுதுன்னு நினச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா அந்த குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்பீட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிம்மும் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மெத்தடில் ஆடியோட எண்டு வரையா 2 வார்த்தையை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ண அந்த 2 வார்த்தையை அந்த குரூப்புக்குள்ள வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது எத்தனை அதாவது அந்த 2 வார்த்தை எங்கே முடியுதோ அந்த இடத்துல அந்த குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் காப்பி பண்ண அந்த குரூப்பை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட அடுத்த 2 வார்த்தையை காப்பி பண்ணுங்கள், அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கோங்க, இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள். அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மெத்தடில் ஆடியோட எண்டு வரையா உங்களோட சாங்குக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸை வரிசையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் ஆடியோட எண்டு வரையா நான் என்னோட ஆடியோக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வார்த்தையை காப்பி பண்ணி நான் ஆட் பண்ணிவிட்டு நான் ஆடியோட எண்டு வரையா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி உங்களோட ஆடியோக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸை 2 வார்த்தையை காப்பி பண்ணி காப்பி பண்ண குரூப்பை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஆடியோட எண்டு வரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எண்டு வரையும் ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு சேக் எஃபெக்ட் மட்டும் கொடுக்க போகிறோம். கொடுத்தா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1லேருந்து நம்ம எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களோட நியூ ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு குரூப்போட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணைக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு குரூப்போட லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணால் இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு குரூப்பாக லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த எல்லா குரூப்பையும் இப்போ நான் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றா இதே மாதிரி நீங்கள் டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தா தெரியும் நான் ஆட் பண்ணியிருக்கிற அந்த எல்லா குரூப்பையும் நான் வரிசையை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களோட குரூப் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம்
இந்த எல்லா குரூப்புக்கும் நம்ம இப்போ காப்பி பண்ண எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அந்த எல்லா குரூப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேஸ்ட் டெயில் கிட்ட ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் டெயில் கிட்ட ஒரு ஆரோ மார்க் இருக்கும் லாஸ்ட்டாக, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கான், பேரண்ட் ஷேடோ, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் ஐக்கானும் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆன்ல இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆன்ல இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே செகண்டில் அந்த எல்லா குரூப்புக்கும் தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக உள்ள வந்து ஆடாயிரும். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.